வெல்கம் டு நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் செபியோட ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் ரிலேட்டடான டிசிஷன்ஸ்க்கு எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ ப்ராப்பர் அனாலிசிஸ் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகலாம், எங்கெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ நேற்றையோட மார்க்கெட்டு பயங்கரமான ஃபால். எஃப்ஐ வந்து கிட்டத்தட்ட செல் பண்ணி போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய லெவலில் செல்லு. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு சடன் ஃபால்லாம் மார்க்கெட்டில் இருந்துச்சு. ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. நமக்கு 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சு போச்சு. ஸோ அது எதனால் அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த 3 நாளோட ட்ரேடிங் வந்து நமக்கு தெளிவாக காட்டியிருந்துச்சு. ஸோ நம்ம இந்த 3 நாளோட ப்ரொஃபைலையுமே ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த நம்ம 3 நாளே ப்ரொஃபைலையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த 3 நாளோட ட்ரேடிங்லமான ரொம்ப முக்கியமான பிஓசியில் என்ன இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னென்னா 24,200. ஸோ நம்ம நேற்றோட லைவ்லேயே சொல்லியிருந்தோம், இந்த 24,200 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிஓசி. ஸோ இந்த பிஓசியை வந்து மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி இதை டச் பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக பயங்கரமாக மேலே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா டீட்டெயிலாக நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு அந்த 3 நாளோட க்ளோசிங்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆன உடனே கீழே புஷ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. ஏன்னா ஆக்சுவலாக இதுக்கு மேலே இருக்கப்பல செல்லிங் ஏரியா. ஸோ இந்த இடங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கடந்த 3 நாளாக செல் பண்ணுறாங்க. திரும்ப அடுத்த பீரியட் வந்து பி வந்து மேலே போகுது, அதே இடத்துல ஸ்டாப் ஆகுது. இங்கே 4 டிபிஓ இருக்குது, இங்கே 7 டிபிஓ இருக்குது. இந்த 7 டிபிஓவில் ஸ்டாப் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்த டிபிஓவும் மேலே போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாப் ஆன உடனே இங்கே முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே வந்து இதுக்கு கூடவே சிமிலராகவே ஓஏ பில்டப் வந்து கிட்டத்தட்ட கால் செல்லரும் புட் செல்லரும் ஈவனாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10:30 வரைக்குமே 3 கோடி தான் பில் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதை லைவில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10:30 மணிக்கு 10:15 மேலே கிட்டத்தட்ட அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புட்டு ஒயை வந்து அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் ஒயை வந்து பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சடனாக செங்குத்தாக மார்க்கெட் விழுந்துச்சு. ஒரு ½ அன் ஹவரில் மட்டுமே கிட்டத்தட்ட 333 பாயிண்ட் விழுந்திருக்குது. இந்த ஒரு கேண்டிலில் மட்டுமே. ஆக்சுவலாக இது கேண்டில் இல்லை, இந்த ஒரு பீரியடில் மட்டுமே நமக்கு ஒரு 330 பாயிண்ட் விழுந்திருக்குது. ஸோ அது விழுந்தது இல்லாமல் எந்த இடத்த வந்து அவங்க ஸ்ட்ராங்காக உடச்சிட்டு வெளியே வரேன்னு சொல்லி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய சிங்கிள் பிரிண்ட் போட்டிருக்காங்க. அது எது, இந்த 24,200 ஸ்ட்ராங் பிஓசியை உடைச்சிட்டு அந்த இடத்துல தான் சிங்கிள் பிரிண்டை போட்டு வராங்க. ஸோ அவங்க வேற எங்கேயுமே போடலை. அங்கே போய் இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த 24,200 வந்து ரொம்ப வலுவான ஒரு செல்லரால் தான் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு அதை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட்டு இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் தான் மேலே நின்றுச்சு. அதுக்கு அடுத்து ஃபுல் ட்ரேடிங் ஹவர்ஸ்லையுமே மார்க்கெட் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து நான் வேல்யூ ஏரியாவாக மாறிடுச்சு. ஸோ வேல்யூ ஏரியாவில் கீழே மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு இந்த 3 நாளோட வேல்யூ ஏரியாவை காலி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கீழே உள்ள இடங்கள்லேருந்து வேல்யூ ஏரியா பில்டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேல்யூ ஏரியா வந்து நமக்கு ஆல்ரெடி போன வெள்ளிக்கிழமையிலேருந்து கேப் அப் ஆன இடத்த அப்படியே பிஸ்னஸ் பண்ணி அதை சூப்பராக பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு இந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் பிஸ்னஸ் நடக்கலையோ ஸோ அங்கே எல்லாமே மார்க்கெட் ப்ரொஃபைல் மூலமாக ட்ரேட் ஃபெசிலிட்டேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த இடங்களில் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு திரும்பவும் இங்கே பேலன்ஸ் பண்ணி ஃபர்தராக போய் இங்கே இந்த சிங்கிள் பிரிண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதை திரும்ப பிரேக் பண்ணணும்னா அதே அளவுக்கு எஃப்ஐடி சேர்ந்து பெரிய லெவலில் பை பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை உடைக்க முடியும். ஸோ அது நடக்காத வரைக்கும் இதை டச் பண்ணிவிட்டு ஃபர்தராக கீழே தொப்புன்னு விடுவாங்க. அந்த மாதிரி இது இப்போ இன்றைக்கி ஒருவேளை மார்க்கெட் மேலே தூக்கி கொண்டு போனால் கூட அதை ஃபேக்காக திரும்பவும் செல் அண்ட் ரைஸில் எஃப்ஐ வந்து திரும்ப செல் பண்ணி மார்க்கெட்டை இந்த சிங்கிள் பிரிண்ட்டை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. இதுதான் எஃப்ஐ நேற்று நடந்ததுக்கும் இன்றைக்குமான வச்சு நம்மளோட ப்ரெடிக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ எஃப்ஐ நேற்று ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11,750 கோடியை வந்து செல் பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். இது வந்து ஒரு பெரிய ஒரு செல்லு. முந்தானத்து வந்து ஒரு 8 கோடி பை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பொசிஷன் எடுத்திருந்தாங்க ஒரு 1,150 கோடின்னு சொல்லி. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு நம்பிட்டோம் எஃப்ஐ வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படியே இன்றைக்கி ஆப்போசிட்டில் இது பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸில் பொறுத்தவரையில் நிஃப்டி 50 வந்து 2,000 கோடியை கவர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பைரி வேறு. ஸோ அதனால் இந்த மந்தோட எக்ஸ்பைரியில் ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இது கவர் பண்ணது எல்லாமே புட் சைடு செல் பண்ணி வச்சுருந்தது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க.
ஸோ அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் வந்து ஒரு 64,000 கோடி வந்து பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது காலை செல் பண்ணி கூட பொசிஷன் எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ நமக்கு இது எதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ மார்க்கெட் நேற்று நடந்த ரியாக்ஷனை வச்சு நம்ம கணிக்க முடியுது இது வந்து ஒரு கால் செல் எடுக்கலாம். ஃபியூச்சரில் வந்து கவர் பண்ணது வந்து புட் சைடு வந்து கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ. ஸோ இது வந்து 30 மினிட்ஸோட சார்ட்டு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ என்ட்ரியை வந்து 15 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணி அதில் என்ட்ரி பண்ணலாம்னு சொல்லி வச்சுருக்கிறேன். 30 மினிட்ஸில் வந்து நம்ம ஓவராலாக மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காண்டி நம்ம 30 மினிட்ஸை பார்க்குறோம். ஸோ இதை நம்ம வந்து இப்போது செட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸோடது, இது வந்து 15 மினிட்ஸோடது. ஃபஸ்ட்டு மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 23,900. ஸோ இவங்க திரும்ப இங்கே ஒரு பையிங் எக்ஸஸ் போட்டு வச்சுருக்காங்க. நான் அதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஸோ 15 மினிட்ஸ்லையும் சரி 30 மினிட்ஸ்லையும் சரி ஒரு பையிங் எக்ஸஸ் இருக்குது. 30 மினிட்ஸில் 2 டிபிஓ இருக்குது, 15 மினிட்ஸ் வந்து 4 டிபிஓ இருக்குது. ஸோ இந்த 15 மினிட்ஸ் பையிங் எக்ஸஸை வந்து இவங்க டச் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆவாங்க அப்படிங்கிற நான் கணிப்பில் இங்கே ஒரு கால் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை சப்போஸ் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக சிங்கிள் பிரிண்ட் வந்தோடனே இங்கே ஒரு பெரிய இங்கே நமக்கு ஆல்ரெடி சொல்லப்போனால் இது வந்து ஒரு பெரிய கேப் அப் ஆன சிங்கிள் பிரிண்ட்டு. நமக்கு இந்த ப்ரீவியஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கேப் அப்பில் ஒரு சிங்கிள் பிரிண்ட் போட்டு தான் மார்க்கெட்டை மேலே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்டை உடைக்கணும் அப்படின்னா திரும்பி இதே மாதிரியான ஒரு ஹெவி வால்யூம் தேவைப்படும். ஸோ அந்த ஹெவி வால்யூம் வந்தால் தான் உடைக்க முடியும். ஸோ அதனால் இங்கே ஒரு கால் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது 23,810. சப்போஸ் இந்த சிங்கிள் பிரிண்டை வந்து பயங்கரமாக புஷ் பண்ணி உடச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக இங்கே வந்து விழுவாங்க. 23,550 விழுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபாலை பிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே ஒரு புட் சைடு என்ட்ரி போட்டுருக்கோம். இதை உடச்சிட்டாலே இந்த என்ட்ரி நமக்கு ட்ரிகர் ஆயிரும். ஸோ நமக்கு டவுன் சைடில் 3 என்ட்ரியும், சப்போஸ் அப் சைடில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு அப்சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா அதிகமான வால்யூம் டெல்டா எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் வால்யூம் டெல்டா வந்து இந்த பிஓசிக்கு மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஓசி டச் பண்ணால் இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐ வந்து ஓரளவு மேலே கொண்டு வந்து செல் ஆன் ரைஸில் செல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம வந்து ஒரு புட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதை உடைச்சாங்க அப்படின்னா திரும்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த சிங்கிள் பிரிண்ட் நமக்கு இருக்கும், பெரிய லெவலில் சிங்கிள் பிரிண்ட். ஸோ அங்கே ஒரு புட் என்ட்ரி போட்டு வச்சுருக்கோம். இந்த ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு கால் என்ட்ரி இருக்குது. இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 30 மினிட்ஸ், அதாவது இந்த சிங்கிள் பிரிண்டோட சென்டர் பாயிண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே பிரேக் பண்ணுவாங்க. இங்கே முடியலை அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும். சப்போஸ் இங்கே பிரேக் பண்ணி அலோவ் பண்ணி உள்ளே போகிறாங்க அப்படின்னா இதோட மிட் பாயிண்டில் வந்துட்டு கீழே ரிவர்ஸ் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு வந்து இப்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து 230 பாயிண்ட் கிட்ட கேப் அப்பில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதன் அடிப்படையிலேயே இதே மாதிரி கேப் அப் ஆகிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக இப்போ 900 200 பாயிண்ட்டுங்கும் போது 24,500 கிட்டத்தட்ட இந்த சிங்கிள் பிரிண்டோட கீழே தான் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தவரையில் இது நடக்கணும்ட்டு கட்டாயம் கிடையாது. பட் மேபி சப்போஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த புட் என்ட்ரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட்டால் இந்த சைடு ஒரு கால் என்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதை மேபி காலா புட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, இங்கே அப் சைடு ஒரு 3 என்ட்ரி, டவுன் சைடு ஒரு 3 என்ட்ரி இருக்குது. ஸோ என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.